ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. புரட்டாசி திருவோணம் மிகவும் சிறந்த திருநாள். எம்பெருமான் உகந்தருளி அவதரித்த திருநாள். திருநக்ஷத்திரம் சிரவணம். சிரவணம் என்பது திருவோணம் என்று தமிழிலே அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தேவதை ஏற்பட்டிருக்கிறது, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் மற்ற தேவதைகளை அதிதேவதைகளாக நியமித்த எம்பெருமான் திருவோண நட்சத்திரத்திற்கு தானே அதிபதியாக விளங்குகிறார். ஆகையாலே அந்த திருவோண நட்சத்திரத்திலே எம்பெருமான் முதலிலே வாமனாவதாரமும் திருவோண நட்சத்திரம். அடுத்து கலியுகத்திலே பிரத்யக்ஷ தெய்வமான எம்பெருமான் திருவேங்கடமுடையானும் அதே திருவோண நட்சத்திரத்திலே இந்த பூலோகத்திற்கு எழுந்தருளியிருக்கிறார். இந்த திருவோண நட்சத்திரமானது மிகவும் சிறந்தது, எம்பெருமான் உகந்த அருளினது. ஆகையாலே இந்த திருநட்சத்திரத்தை நாம் எல்லோரும் அது விசேஷமாக நவராத்திரியின் போது கொண்டாடப்படுகின்றது. இந்த திருநட்சத்திரத்திலே திருவேங்கடமுடையான் அவதரித்த திருமலையிலே பிரம்மோற்சவமும் அவன் எங்கெல்லாம் குடிகொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் அவனுடைய ஆலயங்களிலே திருவோண நட்சத்திரமானது வைபவமாக கொண்டாடப்படுகிறது. 10 நாள், 5 நாள், 3 நாள் என்ற கிரமத்திலே அவரவர்கள் சக்திக்கேற்றபடி எம்பெருமானுடைய திருநட்சத்திரத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அந்த வகையிலே வடகரை மிகச்சிறந்த பாகவத கஷேத்திரம். திருவேங்கடமுடையானை சென்று சேவிக்க அனைவரும் விரும்புகின்ற பொழுது வடகரையிலே அவதரித்த பெரியோர்களுக்கெல்லாம் வெறும் சேவிப்பது மட்டுமல்லாமல் அங்கே எப்பொழுதும் இருந்து கைங்கரியம் பண்ணும்படியான பிராப்தம் கிடைத்தன. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று கூறியபடியே வடகரை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பெரியோர்கள், பாகவதோத்தமர்கள் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று பல திவ்யதேசங்களிலே ஜீயர் சுவாமிகளாக, அர்ச்சக சுவாமிகளாக, ஆராதகர்களாக, அத்தியாபகர்களாக, பரிச்சாரகர்களாக எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே என்கிறபடியே அல்லது எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று சொல்றபடியே அவர்கள் எல்லாம் சென்று கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். அப்படி அங்கு சென்று கைங்கரியம் செய்தவர்களுடைய பெருமையை எம்பெருமான் உணர்ந்து அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக அந்த அக்ரஹாரத்திலே தானே வந்து அவதரித்து எழுந்தருளியிருக்கிறார் வடகரை என்ற கிராமத்திலே. அவன் திருவுள்ளம் இல்லாமல் அந்த இடத்திலே திருவேங்கடமுடையான் சன்னதியானது ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. தெய்வநதி கரையிலே பெரியோர்கள் செய்த கைங்கரியத்தை பிரதானமாக கொண்டு அவர்களையும் அவர்கள் சந்ததியினரான நாம் அனைவரையும் அனுகிரகிப்பதற்காக எம்பெருமான் அங்கு வந்து எழுந்தருளியிருக்கிறான். தான் தனியாக வந்தால் போராது என்று தன்னுடன் ஸ்ரீதேவி பூதேவியாக, அலமேல் மங்கா பத்மாவதி சமேதனாக, கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக எழுந்தருளியிருக்கிறான். எந்த கைங்கரியம் பண்ணினாலும் திருக்கல்யாண கைங்கரியமே. அது மனசா வாச்சா கர்மனா அவனிடத்திலே ஈடுபட்டு கொண்டு அவனுக்கே தொண்டு செய்யும் எண்ணத்தோடு இருக்க வேண்டும். எமது தந்தையார் ஸ்ரீ வி.ஜி. சீனிவாசேங்கர் சுவாமிகள் பல வருஷ காலம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்று அந்த வடகரை தனது திருவேங்கடமாக காட்டிக்கொண்டு அவனுடைய கைங்கரியம் செய்து கொண்டு என்ற அளவிலே இன்று மிகச்சிறப்பாக நாம் எல்லாம் அந்த ஆலயத்திலே திருவோணோத்சவம் செய்யும்படியான ஒரு அவகாசத்தை அவரும் அவரை காட்டிலும் இன்னும் பல பெரியவர்களும் இருந்து நடத்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இப்பொழுது இனியும் ஒவ்வொரு வருட காலமும் திருவோண உற்சவம் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்திலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். யாரோ 2 பேர் செஞ்சின்றிருக்கா, அவளுக்கு நாம 5 ரூபா 10 ரூபா அனுப்பினா போதும், அவ செய்யட்டும்னு இல்லாம நாம் எல்லாரும் வந்து சேவிக்க வேண்டும். பெருமாள் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அதுக்காக வந்து அவருக்கு நாம கைங்கரியம் பண்ண வேண்டும். என்ற தினம் திருவோண நட்சத்திரத்திற்கு உடல் ரீதியாக வர முடியாவிட்டாலும் மன ரீதியாக எனது மனதால் அந்த எம்பெருமானிடத்திலே சந்நிதியிலே உங்களுடன் கூடி இருக்கிறேன். வடகரை கோவிலுக்காக சிறப்பாக ஒரு வெப்சைட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கைங்கரியத்திலே கொள்ள குறைவிலன் வேண்டித்தல்லாம் தரும் கோயில் என் நொல்லல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்பினோம். திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு வடகரைக்கு வந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்றும் ஓம் நமோ வெங்கடேஷாய என்றும் ஜபம் செய்யுங்கள். ஆனந்தமாக கைங்கரியம் செய்யும்படியான ஒரு வாய்ப்பை நாம் எல்லோரும்
ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வடகரைக்கு வந்து வடகரைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வார்கள், செய்யும்படியாக நாம் அவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஒரு சிறப்பான குணத்தை மட்டும் இங்கே விஞ்ஞாபிக்கிறேன். பல குணங்கள், அவற்றிலே ஒரு சிறப்பான குணமும் எம்பெருமானை பற்றி ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்கிறார், தீமை செய்யும் ஸ்ரீதரா என்று. அதே ஸ்ரீதரனை ரிஷிகள் போற்றுகிறார்கள், சுலப ஸ்ரீதர சதா என்று. ஸ்ரீதரன் எம்பெருமான் மிகவும் சுலபமானவர். குழந்தைகளுக்கும் பெண்டிற்கும் பேதையர்க்கும் எல்லோருக்கும் சுலபமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். மற்ற தேவதைகளை பயத்தாலே பூஜிக்க வேண்டும், எம்பெருமானை பக்தியாலே பூஜிக்க வேண்டும், அன்பாலே பூஜிக்க வேண்டும், அன்பாலே ஆராதிக்க வேண்டும். அன்பில் காட்படுபவர், பயப்பட வேண்டாம். இந்த எம்பெருமானிடத்திலே பயம் கொள்ள தேவையில்லை. நகஸ்டின் அபராத்தியதி என்று நமது அபராதங்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொண்டு நமது தாயாரான பெரிய பிராட்டியார் எம்பெருமானிடத்திலே புருஷகாரம் செய்திருக்கிறார்கள். அதனாலே பயத்தை தூரே விலக்கி பக்தியோடு அன்போடு ஆர்த்தியோடு அவனை ஆசிரிக்கின்ற பொழுது விளக்கேற்றினால் எப்படிய இருளானது அகழ்கின்றதோ அதை போல அவனை அன்புடன் பக்தியுடன் ஆசிரித்து கைங்கரியம் செய்கின்ற பொழுது நமது கர்மாக்களான அசக்தியாபச்சாரங்கள் எல்லாம் விலகி ஓடுகின்றன. இதனை உணர்ந்து மேலும் மேலும் அசக்தியாபச்சாரங்களை வளர்த்து கொள்ளாமல் ஏற்கனவே நான் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த அபச்சாரங்களை, பாபங்களை, தோஷங்களை எம்பெருமானுடைய சன்னதியிலே வந்து அன்புடன் ஆர்த்தியுடன் பக்தியுடன் அவனுக்கு பல்லாண்டு பாடும்படியான ஒரு கைங்கரியத்தையும் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்திலே எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியத்தையும் அல்லது ஆந்தனையும் கைகாட்டி என்று இங்கே வடகரை இருக்கிறது, வடகரையிலிருந்து எம்பெருமானை சேவிக்கலாம் என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தும் ராஜபாளையத்திலிருந்தும் தென்காசியிலிருந்தும் வடகரைக்கு எப்படி போக வேண்டும் என்று வழி சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி எம்பெருமானை சென்று சேவித்து வரும்படியான ஒரு கைகாட்டியாக வாழ்ந்தாலும் அது மிகச்சிறந்த கைகரியம். அதனை நாம் எல்லோரும் செய்வோம். அவன் அதனாலே அந்த குணத்தாலே அவன் என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய், என் அடியாறுகளோடு உறவாடினாய் என்று ஒரு சிறு காரணத்தை கூட காட்டி நம்மை எம்பெருமான் உஜ்ஜீவித்துக் கொள்வான், அனுகிரகிப்பான் என்ற அவனுடைய அந்த திவ்ய குணத்திலே, எளிமையான குணத்திலே நாம் ஈடுபட்டு கைங்கரியம் செய்வோமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையேர்ச்சினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.